ஹாய், நான் உங்க சாய்னிஷா. இந்த உலகத்துல கட்டுக்கடங்காம அநீதி பெருகும் போது கல்கி அவதாரம் எடுத்து பேரழிவுகளை ஏற்படுத்துவேன்னு விஷ்ணு அறிவிச்சிருக்காரு. அப்படி இப்போ விஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கி அவதாரமா தான் வந்துட்டதா அறிவிச்சிருக்காரு ஒரு சாமியார். அது மட்டும் இல்லாம தன்னோட இந்த அறிவிப்பு வெளியாகிற நிகழ்ச்சி ஒளிபரப்ப ஆரம்பிச்சதுல இருந்து பேரழிவுகள் இந்த உலகத்துல நடக்க ஆரம்பிச்சிடும்னு எல்லாரையும் கலவரப்படுத்தி இருக்காரு. இன்னைக்கு நான் அவரை சந்திக்க தான் டிராவல் செய்துட்டு இருக்கேன். நான் தான் கல்கி அவதாரம். ராமனும் நான் தான், கிருஷ்ணனும் நான் தான், என்னது கல்கி நானே. எனது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் நாள் முதல் இந்த உலகில் அழிவுகள் ஆரம்பமாகும். ஒரு பையன் நிச்சயமா இருக்க மாட்டா, சமூகம் பண்ணிவிடுவேன். ஒரு சாமியாரின் பகீர் அறிவிப்பு. இதை நான் வெளியில் இருக்க டெலிகாஸ்ட் பண்ண உடனே ஆரம்பிச்சிடும். சுனாமி வந்து கிட்டத்தட்ட 11 வருடம் கடந்து போனாலும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் முடியறதுக்குள்ள மக்கள் மனநிலை ஒரு பதற்றத்திலேயே தான் இருந்துட்டு வருது. இந்த வருடம் அந்த பதற்றம் இரட்டிப்பாயிருக்கு. அதுக்கு காரணம் போன வருடம் வந்த சென்னை பெரு வெள்ளம். அந்த பெரு வெள்ளத்துல இருந்து நாம மீண்டு வந்தாலும் அந்த பயம் இன்னமும் யார் மனசையும் விட்டு அகலல. இந்த வருஷமும் அப்படியான ஒரு பேரிடர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதுதான் $1 மில்லியன் கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு பரபரப்பான சூழல்ல தான் நான் இன்னைக்கு மகாலட்சுமி சாமிய சந்திக்க போயிட்டு இருக்கேன். இதோ திருப்பூர் வந்து சேர்ந்துட்டேன். இதுதான் மகாலட்சுமி சாமி இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பீடம். இந்த பீடத்தை சேர்ந்த ஜெனோவா சுகந்தி என வரவேற்றாங்க. அடுத்ததா நான் கருவறையில இருந்த மகாலட்சுமி அம்மனை வணங்கினேன். அங்க மகாலட்சுமி சாமிய பார்க்க என்ன போலவே நிறைய மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. இவருதான் மகாலட்சுமி சாமி. ஒரு ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தவரு நேரா மகாலட்சுமி கருவறைக்கு போய் பூஜை செய்ய தொடங்கிட்டாரு. இவர் ஒரு சாமியார்னு எனக்கு அறிமுகம் செய்யாம இருந்தா நான் கண்டிப்பா இவரை ஒரு சினிமா ஆக்டர்னு தான் நினைச்சிருப்பேன். இந்த பூஜை முடிஞ்சதும் மகாலட்சுமி சாமி தன்னை தேடி வந்திருக்கிறவங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்ல போறதா தகவல் சொன்னாங்க. இப்ப அங்க இருந்த எல்லா சாமிகளுக்கும் பூஜைகள் செய்து முடிச்சாரு. அடுத்ததா சிம்மாசனம் மாதிரி அமைக்கப்பட்டிருந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு. பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசம் இல்லாம அவர் காலை தொட்டு வணங்கிட்டு போனாங்க. இப்ப வாக்கு சொல்ல ரெடியா இருந்தாரு மகாலட்சுமி சாமி. அவரு முன்ன ஒரு தம்பதி வந்து உட்கார்ந்திருந்தாங்க. கையோட கொண்டு வந்திருந்த ஒரு எலுமிச்சம் பழத்தை மகாலட்சுமி சாமி கையில கொடுத்தாங்க. அந்த எலுமிச்சைய தன்னோட கையில பொத்தி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி அமர்ந்தாரு. வாக்கு சொல்றதுல இவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருந்தேன். கடந்த 25 வருஷமா மகாலட்சுமி சாமிய சந்திச்சு அவர் சொல்றபடி முடிவெடுத்து வாழ்ந்துட்டு வர இவங்க இன்னைக்கு என்ன வேண்டுதலோட இங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தோட்டம் சேல்ஸ் இருக்கு இல்லையா, தை மாதம் வந்து ஆள் வந்துடுவாங்க. தை மாதம் அவங்களுக்கு சப்போர்ட் அங்கேருந்து ஆள் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டு வந்ததுக்காக நீங்கள் போய் தை மாதம் தோட்டத்தை வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த தம்பதி தங்களோட சொத்து விற்பனை செய்வது சம்பந்தமா பார்க்க வந்ததுல அவங்களுக்கு சாதகமான பதில் கிடைச்சிருக்கு. மகாலட்சுமி சாமி கிட்ட வாக்கு கேட்க வரவங்க 20 ரூபாய்க்கு டோக்கன் எடுத்துட்டு காத்துட்டு இருந்தாங்க. அவங்க வரும்போதே எலுமிச்சைய எடுத்துட்டு வராங்க. அத கையில பொத்தி வச்சுக்கிறாங்க. கடைசியா அத மகாலட்சுமி சாமி கையில கொடுக்கும் போது அந்த எலுமிச்சை மூலமா வந்திருக்கிறவங்க பிரச்சனை சாமிக்கு தெரிய வரும்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா எலுமிச்சைக்கு மன உணர்வுகளை கடத்துற சக்தி இருக்கிறதா நான் சந்திச்ச சில சாமியார்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்ததா மகாலட்சுமி முன்ன வந்து உட்கார்ந்தாரு ரமேஷ். எலுமிச்சைய வாங்கி தன்னோட கையில வச்சுக்கிட்ட மகாலட்சுமி சாமி ரமேஷ் கிட்ட பேச்சு கொடுத்தாரு. பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததா? இப்போ ஒரு குழந்தை மாசமா இருக்கா? பெண் குழந்தை பிறகு உனக்கு பெண் குழந்தை பிறகு பெண் குழந்தை உறுதியாக இருக்குது. பெண் குழந்தை பிறகு பெண் குழந்தைக்கு அப்புறம்
அவரோட ஃபியூச்சரில் வந்து ஓரளவுக்கு எடுத்து தொழில் துறைகள் எல்லாமே முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரமேஷ்க்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு தீர்க்கமா சொன்ன மகாலட்சுமி சாமி அதுக்கான ஒரு மந்திரத்தை அடிக்கடி சொல்லும்படி அறிவுறுத்தினாரு. அப்படி சொன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படும்னு ரமேஷுக்கு அறிவுரை சொன்னாரு. கையில் வச்சுக்கதைய அடிக்கடி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி குருவே நமகன், ஸ்ரீ வீரபாவசன சுவாமி நமகன் மந்திரம் சொல்லிட்டேவா இருக்குது. ஸ்டெப் ஆகும், ஸ்டெப்பாக மாற்றங்கள் ஏற்படும். ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை. சரியா சார்? மகாலட்சுமி சாமிய பார்க்க இன்னும் நிறைய மக்கள் காத்திருந்தாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே மகாலட்சுமி சாமியால பயனடைஞ்சவங்களா இருக்கணும், இல்ல பயனடைஞ்சவங்க சொல்லி இங்க வந்திருக்கணும். நான் கூட இவரை பத்தி ஆதாரபூர்வமான பல தகவல்களை கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன். திருப்பூர்ல வெளியாகிற பத்திரிகைகள்ல இவரோட நியூஸ் அடிக்கடி வெளியாகி இருக்கு. நாட்டு நடப்புகள்ல முக்கியமான செய்திகளுக்கு எல்லாம் இவரோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு கேட்டு பத்திரிகைகள் எழுதி இருக்காங்க. அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல்ல இருந்து சென்னை பெருவெள்ளம் வரைக்கும் எல்லாமே இவர் முன்கூட்டியே கணிச்சு சொல்லி இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த தகவல் தான் என்ன இங்க வரவழைச்சது. இந்த வருஷம் முடிய இன்னும் 2 மாசமே இருக்கிற நிலையில ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் சென்னையை தாக்குமா தாக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அத பத்தி இவர்கிட்ட கேட்டா நிறைய டீட்டெயில் கிடைக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துல கல்கியோட அவதாரம் உறுதியா நிகழும்னு பத்திரிகை பேட்டி அளித்திருக்கிற மகாலட்சுமி சாமி கிட்ட கல்கி அவதாரம் பத்தியும் கேட்க இருக்கேன். இப்ப மகாலட்சுமி சாமி முன்ன உட்கார்ந்தவர் பேரு ரவிச்சந்திரன். திருச்சியில இருந்து இங்க வந்திருக்காரு. அரசியல்வாதியா இருக்கிற இவரு இது வரைக்கும் தன்னோட அரசியல் முடிவையும் குடும்ப சம்பந்தமான முடிவையும் மகாலட்சுமி சாமிய கலந்துகிட்டு தான் தீர்மானிக்கிறதா சொல்றாரு. தென் மாவட்டத்தில் தமிழகத்தில் ஒரு கல்கி அவதாரமா இவரை எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கே திருமணமாகி 3 ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. சாமியை சந்திச்சதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குனாரு. நிச்சயம் உனக்கு குழந்தை இருக்குது, அதான் ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னார். அடுத்த ஆண்டே கருத்தரித்து என் மனைவியும் நானும் இங்கே ஆசீர்வாதம் பெற்றுட்டு எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 2 பேரும் பூரணமாக நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா எனக்கு இந்த இடத்தை சுத்தி காட்டினாரு மகாலட்சுமி சாமி. ரொம்ப விசாலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன பிரகாரங்கள் அங்கங்க இருந்தது. இங்க காற்று பலமா வீசிட்டு இருந்தது. என்ன அங்க இருந்த ஒரு குடிலுக்கு அழைச்சிட்டு போனாரு. அந்த குடில்ல வச்சுதான் இரவு நேரத்துல வாக்கு சொல்வாராம். அந்த குடில்ல இருந்த ஒரு லிங்கத்தை என்கிட்ட காட்டினாரு மகாலட்சுமி சாமி. அந்த லிங்கம் மரகத கல்லால ஆனதுன்னு சொன்னதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப அரிதாதான் மரகத கல்ல பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆச்சரியத்துக்கு காரணம். இப்ப மகாலட்சுமி சாமியா எல்லாராலையும் அறியப்படுற இவரோட பேரு பழனிசாமி. சில வருஷங்களுக்கு முன்னாடி வர ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. பழனிசாமி எப்படி மகாலட்சுமி சாமியா மாறினாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தேன். திண்டுக்கல் பக்கத்துல வண்ணம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்த இவரோட 7வது வயசுல இவரோட குடும்பம் திருப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. இங்க வந்ததும் இவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா ஏற்பட்டிருக்கு. இவர் சொன்னதெல்லாம் நடக்கிறதா இவரோட நண்பர்கள் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு கனவுல ஏதேதோ காட்சிகள் கிடைச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் விளையாட்டா எடுத்துக்கிட்ட மகாலட்சுமி சாமி படிப்பை முடிச்சு சொந்த தொழில் ஆரம்பிச்சு படிப்படியா உயர்ந்திருக்காரு. ஆனா மறுபடியும் கனவுகள் இவரை டிஸ்டர்ப் செய்திருக்கு. அப்ப உன்னை தேடி வரவங்க பிரச்சனைய நீ தீர்க்கணும்னு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. அப்படி ஒரு நாள் குழந்தை ரூபத்துல மகாலட்சுமி அம்மன் கனவுல இந்த இடத்தை காண்பிச்சு கோயில் அமைக்க சொல்லி இருக்காங்க. சாமிக்கு கனவுல சொல்லுது, இந்த மாதிரி இந்த திசையில் இந்த இடத்துல நீ கோயிலை கட்டு அப்படின்னாக்க ஒரு கோயில் கட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு எப்படி கோயில் கட்ட முடியும்? நம்மளே ஒரு பிஸ்னஸில் இருக்கோம், எப்படி கோயில் கட்டுறது என்ன சொல்லிட்டு இருந்தேன். அதனால் உத்தரவானோடனே அம்பாள் குழந்தை வடிவத்தில் கனவுல சொன்னதுக்கப்புறம் அப்படி இந்த கோயில் கட்டினேன். அம்மன் தனக்கு கட்டளையிட்ட மாதிரியே 1993ல இந்த கோயில் அமைச்சிருக்காரு. மக்கள் இவரை தேடி வர தொடங்கி இருக்காங்க.
இவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. கூட்டம் அதிகரிச்சிருக்கு. ஆனா தான் யாரு, தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சக்தி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வி இவரை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப திண்டுக்கல்ல இருந்து ஒரு மருத்துவர் இவரை பார்க்க வந்திருக்காரு. இவரோட ஆன்மீக லைஃப் பத்தி ஆராய்ஞ்சிருக்காரு. அந்த சமயம் கொல்லிமலைக்கு மருத்துவ தேடலுக்காக போன அவருக்கு சில ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்கு. அந்த ஜீவநாடி ஓலை சுவடியில மகாலட்சுமி சாமிய பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொல்லிமலைய விட்டு திரும்ப வந்தவரு மகாலட்சுமி சாமி கிட்ட நீங்க தான் கல்கி அவதாரம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சாட்சியா மகாலட்சுமி சாமி உடம்புல இருக்கிற சந்திரமேடுன்னு அழைக்கப்படுற இடங்கள்ல இருக்கக்கூடிய மச்சங்கள் பத்தி குறிப்பிட்டிருக்காரு. நான் யாரா இருக்க முடியும்னு கேட்குறப்போ அப்பதான் சொல்றாரு, சாமி நீங்க அவதார புருஷர் அப்படின்னாரு. நான் சிரிச்சேன், என்ன ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிங்க போட்டிருக்கு அப்படின்னு. சாமி உண்மையை சொல்றேன், அவதார புருஷர். அப்போ அவதார புருஷன் நான் தானே கடவுள், உலகத்துக்கே நான் தானே கடவுள். ஆமாங்க சாமி, இயற்கைங்க சாமி அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படி சவந்து போச்சவர். இயற்கைங்க சாமி நீங்க அப்படின்னு. சார் நான் இயற்கையில் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரமேட்டில் பாருங்க உங்கள் பாதங்களை குதிங்காலில் மச்சம் இருக்கும் அப்படின்னாரு. லெஃப்ட் கையில் பாருங்க சந்திரமேட்டில் மச்சம் இருக்கும்னு சொன்னார். கடைசியாக சொல்கிறேன், இந்த காதை பாருங்கன்னு சொன்னார். அந்த காதை அப்படி விரிக்கிறாங்க, இந்த முடி இப்படி விரிக்கிறப்போ அந்த உள்ள சறுக்கிட்டு உள்ள ஒன்று இருக்குது. சொன்ன உடனே சைனம் பார்த்தீங்கன்னா சட்ட சட்ட சட்டம் அடிச்சது. நானே கண் கூட பார்த்தேன். இது சென்னை 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்காது. நெக்ஸ்ட் ஆமாம், வெளியே போகிறவங்க போயிட வேண்டிய நல்லது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கும் மகாலட்சுமி சாமிய சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். இவரு தான் கல்கி அவதாரம்னு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் நாள்ல இருந்து இயற்கை பேரிடர்கள் இந்த பூமியை தாக்கும்னு ஒரு பகீர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதையெல்லாம் பத்தி தான் இப்போ நான் இவரோட பேசிட்டு இருக்கேன். தான் கல்கி அவதாரம்னு மனதளவுல உணர தொடங்கி இருக்காரு மகாலட்சுமி சாமி. கிட்டத்தட்ட 20 வருடங்களா தன்னை வாட்டிட்டு இருந்த கேள்விக்கு பதில் கிடைச்ச நேரத்துல இவருக்குள்ள சில பாடல்கள் உதயமாகி இருக்கு. அந்த பாடல்களை குறிப்பு எடுத்து வைக்கிறாங்க காலையில என்ன வரவேற்ற ஜெனோவா சுகந்தி. ஜெனோவா சுகந்திக்கு சொந்த ஊரு மார்த்தாண்டம் பக்கத்துல இருக்கிற நட்டாரம். அந்த ஊருக்கு ஊராட்சி மன்ற தலைவரா 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க 12 வருஷத்துக்கு முன்னால மகாலட்சுமி சாமிய சந்திச்சிருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த இவங்க பேர குழந்தைகளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த வேளாங்கண்ணிக்கு போயிருக்காங்க. வழியில குழந்தைக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கு. அப்ப மகாலட்சுமி சாமி போன்லயே தன்னோட ஆசீர்வாதத்தை கொடுத்து குழந்தைய காப்பாத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வேளாங்கண்ணியில இருந்து புறப்படணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. அதுபடியே 4 மணிக்கெல்லாம் வேளாங்கண்ணியில இருந்து வெளியேறி இருக்காங்க. அப்படி அவங்க வெளியேறின நாள் அதிகாலையில வந்ததுதான் சுனாமி. வாங்கி ஃபோனில் வாங்கி என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டுட்டு நான் சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லாமல் பயப்படாதீங்க, இப்போ மோஷன் போகும், யூரின் போகும், நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். ஆனால் நாளைக்கு நீங்கள் முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம், எந்த மதமானாலும் எனக்கு சம்மதம் தான். அதனால் போய் நாளைக்கு வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊருக்கு புறப்படுங்க. ஆனால் ஒன்று 4 மணிக்குள்ளே நீங்கள் பஸ் ஏறி அங்கேருந்து பஸ் ஏறி இருந்தோம் மட்டும் சாமி சொன்னாங்க. எங்கள் ஊருக்கு போய் காலையில் 6 மணிக்கு போய் சேர்றோம். விடிய காலம் 6 மணிக்கு போய் சேரும்போது டிவி நியூஸு ஊரெல்லாம் அங்கே ஒரு 6 பேர் என்ன ஆகி போச்சு, சுனாமி வந்ததில் அங்கே செத்து போனாங்க. அப்போ அந்த ஊரே கலங்கி நிற்கிது. நாங்கள் நின்ன இடமெல்லாம் தண்ணி அலை வந்து கோவில் வர, வேளாங்கண்ணி கோவில் வர வந்து அலை வந்து நிறைய பேரை இழுத்துட்டு போயிடுச்சு. இங்கே இருந்துமே பெங்களூர் இருந்து ஒரு பக்தர்கள் சாமி சொன்னதை கேட்காம அங்கே சுற்றுலாத்துக்கு போனவங்க 6 பேர் அவுட்டுங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தை அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக காப்பாற்றிருக்காங்க. சுனாமியில இருந்து தன்னோட குடும்பத்தையே காப்பாற்றின மகாலட்சுமி சாமி மேல இவங்களுக்கு அதீத பக்தி ஏற்பட்டிருக்கு.
அதனால தான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டியிட்டா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தோ இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க சேவை செய்துட்டு வராங்க ஜெனோவா சுகந்தி. சாமிஜி என்ன சொன்னாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து மனசு வந்து கம்ப்ளீட்டாக இங்கேயே இருக்குது, அதனால் சாமியினுடைய அருளாட்சி வர்றதை வரை நீங்கள் மறுபடியும் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி சாத்தாங்க. இப்போ எனக்கு என்ன இதுனாக்கா, ஒரு நேர்மையான இடம், ஒரு சத்தியமான இடம், இவ்வளோ பவர்ஃபுல் உள்ள ஒரு தேவி மகாலட்சுமி தேவியும் அதனுடைய முழு சக்தி கொண்ட ஒரு சாமியும் இதில் இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து. அப்புறம் சாமிஜி யார், சாமிஜி எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்காங்க, இப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நாலெட்ஜி எனக்கு கொஞ்சம் அளவுக்கு வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாமிகிட்ட அவள் மனசு வந்து தெய்வ சேவைக்காக விரும்பிடுச்சு சாமிஜி, அதனால் அவள் இனிமேல் அங்கேருந்து சேவை செய்யட்டும் அப்படின்னு என்னுடைய கணவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஜெனோவா சுகந்தியோட முன்கதை என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் செய்துட்டது. நான் இங்க சந்திச்ச இன்னொரு நபர் அருள்மணி. இவரு ஆனந்த மார்க்கம்னு சொல்லக்கூடிய உலகளாவிய அமைப்புல முக்கிய பொறுப்புல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசியல்லையும் கவனம் செலுத்திட்டு வர இவரு மகாலட்சுமி சாமிய பத்தி கேள்விப்பட்டு அவரை சந்திச்சிருக்காரு. நாஸ்டடாமஸ் இந்தியாவுல ஒரு ஆன்மீக தலைவர் உருவாகுவாருன்னு அந்த தலைவர் தமிழகத்தோட தென் பகுதியில இருந்து வெளியுலகத்துக்கு தெரிய வருவாருன்னு சொல்லி இருந்தத இவரு படிச்சிருக்காரு. இவரு தன்னோட கெஸ் படி அந்த தலைவர் மகாலட்சுமி சாமி தான் சொல்றாரு. நாஸ்டடாம் எழுதியிருக்காரு, இந்தியாவில் ஒரு ஹிந்து தலைவர் ஒருத்தர் உருவாவார். அவர் வந்து தென் தமிழ்நாட்டில் சவுத் ஆஃப் தமிழ்நாடு அதுலேருந்து வருவார். அந்த மகான் யாருன்னு இன்னும் வெளிப்படலை, ஆனால் வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தேடல் பார்க்குறப்போ ஒரு 60 to 80% சாமிஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க சொன்ன லொக்கேஷன், அமைதியாக இருப்பார், ஒரு விவசாய ஃபேமிலியை சேர்ந்தவர், படிச்சிருக்க மாட்டார், நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இவருக்கு மகனுக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஃபியூச்சரில் தான் தெரியும் நமக்கு மகன் எப்போ வெளிப்படுறாருன்னு. இங்க நான் சந்திச்ச ஒவ்வொரு நபரும் மகாலட்சுமி சாமி பத்தி சொல்ற விஷயங்கள் என்ன பிரமிக்க வைக்குது. அதனால நான் தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற சென்னை வெள்ளம் பத்தின ப்ரெடிக்ஷனை இவர்கிட்ட கேட்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இவர் ஏற்கனவே அறிவிச்ச அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் சொன்னபடியே நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுனாமி, ஊட்டி மலை சரிவு, சென்னை வெள்ளம்னு எல்லா அசம்பாவிதங்களையும் முன்கூட்டியே இவரு தெரிவிச்சிருக்காரு. அதனாலதான் அவர்கிட்ட போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் சென்னைக்கு ஆபத்து வருமானு கேட்டேன். நான் பயப்படுற மாதிரி எந்த தகவலையும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். சென்னை 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்காது. நெக்ஸ்ட் ஆமா, வெளியே போறவங்க போயிட வேண்டிய நல்லது. இல்ல எந்தெந்த இடத்துல அதிகமான பாதிப்பு? 90 கிலோமீட்டர் போய் டோட்டல் 90 கிலோமீட்டர் அவுட். வடபக்கமா தென்பக்கம் இந்த மாதிரி மையத்தை வச்சுக்கோங்க, இது கோல்னு வச்சுக்கோங்க, இது சென்டர்னு வச்சுக்கோங்க, சென்னையில இருந்து சென்டர் பக்கம் வச்சுக்கோங்க சென்டர் எதுன்னு பார்த்துக்குங்க, கணக்கு எடுத்துங்க. எனக்கு வரதானே சொல்லணும், நான் டிஏ வச்சு நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்றான், நான் வழக்கு இருக்கு இல்லை கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன். என்ன இருக்குது எனக்கு மனசில் என்ன விஷயம் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மையம் இருக்குது, இது 90 கிலோமீட்டர். வருஷத்தில் கூட எத்தனை உக்கரமாக போகுது, எத்தனை அழிவு இருக்குது, எத்தனை ஆட்டம், எத்தனை அடக்கம், என்ன பாருங்க. நீங்கள் சும்மா சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு, தப்பிச்சு போகிறவங்க போட்டோம் இருக்கு நம்மளுக்கு என்ன. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருக்கும் மகாலட்சுமி சாமிய சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். நான் தான் கல்கி அவதாரம். இந்த உண்மை உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இயற்கை பேரிடர்கள் இந்த பூமியை தாக்கும்னு ஒரு மிரட்டல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு மகாலட்சுமி சாமி. அத பத்தி எல்லாம் தான் இப்போ நான் இவரோட பேசிட்டு இருக்கேன். சென்னையோட 90 கிலோமீட்டர் பரப்பளவு அழிவை சந்திக்கும்னு இவர் சொல்றது இப்பவே என்ன கலங்கடிக்குது. நான் எது நடக்க கூடாது, எந்த அறிவிப்பை இவர் சொல்லிடக் கூடாதுன்னு நினைச்சேனோ அதையே சொல்லிட்டாரு. கடல் மட்டம் மேல ஏற போகுது. கடல் மட்டம் இந்த கன்னியாகுமரி இந்த வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்தே ஏறப்போகுது. கடல் மட்டங்கள் ஏறப்போகுது மேல. இது கடல் மட்டங்கள் அதிகமா ஏறப்போகுது மேல, குப்பு ஏறிடும். தமிழ் மாசத்துல வர சித்திரைக்குள்ள ஏராளமான அழிவுகள் நிகழ போவதா அடுத்தடுத்த தகவல்களை சொல்லிட்டு இருந்தாரு.
வர சித்திரக்குள்ள எத்தனை உக்கிரமாக போகுது, எத்தனை அழிவு இருக்குது, எத்தனை ஆட்டம், எத்தனை அடக்கம் என்ன பாருங்க நீங்கள். உங்களுக்கு 2016 இங்கிலீஷ் ஒரு சொந்தம் கணக்கு போட்டிருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் இப்போ சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 6 மாதம் ஆச்சு. இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 நொடி போதும், ஒரு செகண்ட் போதும் முடியறதுக்கு. சரிங்களா? அவ்வளோ வேகம் போயிட்டு இருக்குது. ஆனால் இதுவரை கருணையிலேயே சுவாமி கருணை 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 என்றே பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு. நீ அது அதிகமாக போதாமல் சும்மா சொல்ல வேண்டிய சொல்லி தப்பிச்சு போகிறவங்க போட்டோம் இருக்கு. நம்மளுக்கு என்ன? தண்ணீரால தான் அழிவுகள் வரப்போறதா சொல்ற மகாலட்சுமி சாமி இனி கடல் மட்டம் உயரும், மழை அதிகமா பெய்யும், சென்னையில இருந்து வெளியேறி போங்கன்னு சொல்லி எங்க டீம நிலைக்குலைய வச்சுட்டாரு. நான் இந்த அழிவு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டேன். அவ்வளவுதான், இந்த ப்ரோக்ராம் எப்ப ஒளிபரப்பாகுதோ அப்பவே அழிவு ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு பகீர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இனிமேல் தான் மழை, அந்த மழை, மின்னல், காற்று அதிகமாக போகுது. இனிமேல் இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுங்களேன். உங்களுக்கு சொல்லிட்டு இல்லையா, இப்போ எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அப்போ ஆரம்பிச்சாச்சு. என்னது இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் வெளியில் இருக்க டெலிகாஸ்ட் பண்ண உடனே ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வேண்டாம்னு நாங்க முடிவு செய்தோம். ஆனா இந்த நிகழ்ச்சி அடுத்து நிகழப்போற ஆபத்துகளை சொல்ற ஒரு அலாரமா இருக்கும். அது மூலமா மக்கள் ஆபத்துல இருந்து தப்பிக்க வழி பிறக்கும்னு சொன்னாரு. இப்போ நீங்க மழையை பத்தி கேட்குறீங்க, சேட்டலைட் பத்தி கேட்குறீங்க. அடிக்கிற அடியில் எல்லாம் இத்து விழுந்துடும் கீழே. டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் தானே மக்கள் பார்ப்பாங்க. என்னது மக்கள் பார்ப்பாங்கல்ல, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். நீங்கள் ஒன்றும் யோசனை டெலிகாஸ்ட் பண்ணால் விட்டுறாதீங்க, பண்ணுங்க. என்னங்க அதனால மக்கள் தெரிஞ்சுக்கா சொல்கிறோம். தப்பிச்சுட்டு போட்டோம். என்னங்க அதுக்காக சொல்கிறோம். கல்கியோட அவதாரமா சொல்லப்படுற இவரு இப்படியான ஒரு தகவலை பகிர்ந்துகிட்டதுதான் என்னோட பயத்தை அதிகரிச்சிருக்கு. நான் என்னோட எல்லா பயணங்கள்லயும் மனநிறைவோடு அங்க இருந்து புறப்படுவேன். ஆனா இன்னைக்கு என்னால அப்படி இருக்க முடியல. சென்னை வெள்ளம் பத்தின பயம் என்ன சூழ்ந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஆற்காடு பஞ்சாங்க கணிப்புகள் நவம்பர் டிசம்பர்ல ஏற்படவிருக்கும் பெருமழை சேதம் பத்தியெல்லாம் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப இவரு வேற கலவரப்படுத்தி இருக்காரு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு இயற்கை பேரிடர் வந்தாலும் மீண்டும் மீண்டும் சென்னை உயிர்த்தெழும். மீண்டும் மற்றும் ஒரு அமானுஷ்ய நிகழ்வுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். சிகரெட் பிடித்தால் சூட்சமமாய் வரும் பறவை சித்தர். பறவை சித்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை இருக்காது, அம்மனமாக போகிற மாதிரி. 400 ஆண்டுகளுக்கு முன் மலையில் வாழ்ந்த அரச சாம்ராஜ்யம். சித்தர்கள் வாழும் கரந்தை மலைக்கு ஒரு த்ரில் விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா? சித்தக்குழு சாபத்துக்கு அது மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.